நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, இதை நீ மனதார கேட்கும் நொடி உன் சங்கல்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். நீ தினமும் சங்கல்பம் ஏற்கிறாயே, நான் கேட்டது எனக்கு கிடைத்துவிட்டது, நான் நினைத்தது நடந்துவிட்டது, என் பிரார்த்தனைகள் பலித்து விட்டது என்று நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த சங்கல்பங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேற போகிறது. ஏனென்றால் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவரை நான் எப்பொழுதும் தொடர்ந்து வருவேன். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே நான் இருப்பேன். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவுக்கு எட்டாத வகையில், கண்களுக்கு புலப்படாத வகையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாக நான் சென்று கொண்டே இருப்பேன். அவர் செல்லும் இடங்களுக்கு முன்பாகவே நான் முதலில் சென்று வீற்றிருப்பேன். இதில் நீ யாரென்று தெரியுமா? நீ நான் ஏற்றுக்கொண்ட என் பிள்ளை. நான் உன்னை பற்றிதான் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருந்தேன். உன்னை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் எங்கேயும் எப்போதும் உன்னுடனே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் சித்திர ரூபத்திலோ அல்லது எழுத்து வடிவமாகவோ உன் கண்களில் நான் படுவேன். ஏனென்றால் இவையெல்லாம் நான் உனக்களித்த வாக்கு. என் வாக்குகளை நான் மீறியதில்லை. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில், எத்தனை கற்பனைகள் உன் மனதினில். உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தகுந்த நேரத்தில் நிஜமாக்கி தருவேன். நான் எப்பொழுதும் கூறுவதை போன்று நீ என் அனுகிரகம் பெற்ற என் பிள்ளைதான். என் சங்கல்பம் நிரம்ப பெற்ற என் பிள்ளையின் வாழ்வில் உனது சங்கல்பங்களை நான் நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? கலங்காதே, கவலைப்படாதே. ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கான காரணம் உனக்கு புரிகிறதா? உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். இந்த நொடியில் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்துவிட்டது. காலங்கள் மாறும், உன் வாழ்வும் மாறும், உன் கவலைகளும் தீரும். உனதான கஷ்டங்கள், வேதனைகள், சித்திரவதைகள், துன்பங்கள் என எல்லாமும் இன்னும் சில நாட்களிலேயே முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். என் பிள்ளையே, சில காலமாக ஒரே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரே பிரார்த்தனையை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறாய். அதை விடுத்து எதை கொடுத்தாலும் உன் மனம் திருப்தியடையவில்லை. அதை தவிர வேறு எதையும் உன் மனம் நினைத்து பார்ப்பதும் இல்லை. நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் கூட இப்போதெல்லாம் உனக்கு நினைவில் இருப்பதில்லை. சதா சர்வ காலமும் உன் வேண்டுதலிலேயே உன் மனம் சுற்றி கொண்டிருக்கிறது. வெறும் ஜடமாக மட்டுமே இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிகழ்வுகளையும் அவ்வாறே நீ பார்த்து கொண்டும் இருக்கிறாய். உன் மனம் முழுவதும் வேறு எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறது. நீ தூங்குவது, நடப்பது, சாப்பிடுவது என்று எல்லாவற்றையும் ஒரு அனிச்சையாக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய். எதிலும் உன் மனம் ஒன்றவில்லை. நான் எதை எப்பொழுது கூறினாலும் இவையெல்லாம் என் வாழ்வில் சரியாக நடக்கிறது அப்பா, எல்லாவற்றையும் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். ஆனால் என் வேண்டுதலுக்கு எப்பொழுது பதில் கூறப் போகிறீர்கள் என்றுதான் மறு கேள்வி எழுப்புகிறாய். இப்பொழுது கூறுகிறேன் கேள். நீ திரும்ப திரும்ப வேண்டி விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு நிச்சயம் வழங்கப்படும். பிடிவாதமாக காத்து கொண்டிருந்தாயே, அந்த காத்திருப்பு ஒரு நல்ல முடிவிற்கு வரும். நன்மைகள் நிச்சயம் நடக்க துவங்கும். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீ சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாத
செல்லமே, நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்பொழுதும் உனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிரு. மின்னல் வேகத்தில் உனக்குள் புதிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயம் காண்பாய். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எல்லாமும் மாறிவிடாது. மாற்றங்கள் சிறிது சிறிதாக தான் வரும். அதை நீ மெல்ல மெல்லதான் உணர முடியும். உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான கேள்விகளை ஏற்படுத்துகிறது. அத்தனை கேள்விகளுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கிறது. இவை எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற கேள்விகள். உன் கேள்விகள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது. ஆனால் நீ கேள்வி எழுப்பாமலேயே உன் தேவைகள் உன்னை வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில கேள்விகள் ஆத்மார்த்தமாக இருக்கிறது. அதில் உன்னுடைய ஏக்கமும் நிறைந்து இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை தர வேண்டியது இந்த தகப்பனின் பொறுப்பு. எனக்கு ஏன் இத்தனை காயங்கள் அப்பா என்று வினவுகிறாய்? என் மனதிற்கு ஏன் இத்தனை ரணங்களை தருகிறீர்கள் என்று ஏங்குகிறாய்? என் பிள்ளையே, ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவருக்கு வலி, அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம், அதில் அவருக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம். இவை எல்லாம் காயத்தால் தான் நிகழும். அதனால் காயங்களை நினைத்து கலங்காமல் தைரியமாயிரு. நீ என்னிடம் கேட்டதை நான் நிச்சயம் செய்து தருகிறேன். நம்பிக்கையோடே இரு. உன் வாழ்வில் பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நடக்கும் அற்புதங்களையும் நீ உயரப் போவதையும் உன்னை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்க பார்த்தவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டது உன் கைகளில் சேரும் காலம் இப்போது வந்துவிட்டது. இன்றே அதற்கான நல்ல அறிகுறிகளை நீ உணர்வாய். காலமும் நேரமும் கூடி வந்த நிலையில் கண்கலங்கி நிற்காதே. கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.